வணக்கம். நீங்க ஒருவேளை கடந்த சில நாட்களா உங்க விமான பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கலாம், இல்லனா தாமதமாகி இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சீங்களா? இது ஏதோ சாதாரண வானிலை பாதிப்புன்னு நினைச்சீங்கன்னா, அங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இதுக்கு காரணம் இந்தியால இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இத்தியோப்பியால நடந்த ஒரு பிரம்மாண்டமான புவியியல் நிகழ்வு. ஆமாம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஹேலி குப்பிங்கிற ஒரு எரிமலைய பத்தி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது கடந்த 10,000 வருஷமா, அதாவது மனுஷ நாகரிகத்தோட எழுதப்பட்ட வரலாறு முழுவதுமே அமைதியா இருந்த ஒண்ணு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அது கண் விழிச்சிருக்கு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த அலசல்ல அந்த எரிமலை எங்க இருக்கு? ஏன் இந்த வெடிப்பு புவியியல் நிபுணர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு? அப்புறம் ஆப்பிரிக்காவோட ஒரு மூலையில நடந்த இந்த நிகழ்வு எப்படி உங்க பயண திட்டங்களை அடியோடு மாத்துச்சுங்கிறத விரிவாக பார்க்க போறோம். இது வெறும் எரிமலை வெடிப்பு பத்தின கதை மட்டும் இல்ல. ஒரு உள்ளூர் நிகழ்வு எப்படி உலகளாவிய விமான போக்குவரத்து, பொருளாதாரம், ஏன் தட்பவெப்பநிலையில கூட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அதோட பரவலான விளைவுகளையும் நாம இணைச்சு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஹெய்லி குப்பி எரிமலை இது சரியா எங்க இருக்கு? நமக்கு கிடைச்ச தகவல் படி இத்தியோப்பியாவோட அஃபார் பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏதோ சாதாரணமான இடம் இல்லையே. இல்லவே இல்ல. புவியியல் ரீதியா இது உலகத்தோட மிக முக்கியமான இடங்கள்ல ஒண்ணு. இது கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு, அதாவது ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டம்னு சொல்ற ஒரு பெரிய நிலப்பிளவு மேல அமைஞ்சிருக்கு. ஓகே, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்குனா என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. பூமி ஒரே திடமான பந்து இல்ல. அது பல பெரிய பாறை தட்டுகள், அதாவது டெக்டானிக் பிளேட்ஸால ஆனது. இந்த தட்டுகள் மெதுவா மிதந்துகிட்டே நகரும். இந்த கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்குங்கிறது ஆப்பிரிக்க கண்டத்தை தாங்கி நிக்கிற தட்டு ரெண்டா பிரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு இடம். ஒரு பெரிய பிரெட்ட மெதுவா கிழிக்கிற மாதிரி ஆப்பிரிக்கா கண்டமே ரெண்டா பிளந்துகிட்டு இருக்கு. அப்போ கோடிக்கணக்கான வருஷத்துல ஆப்பிரிக்காவோட ஒரு பகுதி தனியா பிரிஞ்சு ஒரு புது கண்டமாவோ இல்ல தீவாவோ மாறி நடுல ஒரு புது கடல் உருவாகும். அப்படிதானே நாம் ஒரு புது கடல் உருவாகிறத பாத்துக்கிட்டு இருக்கோம். மிக சரியா சொன்னீங்க. இதுதான் புவியியலோட அற்புதம். இந்த பிளவு நடக்கிறதால அந்த பகுதி ரொம்பவே அசிமா இருக்கும். பூமிக்கு அடியில இருக்கிற எரிமலை குழம்பு, அதாவது மேக்மா, மேல வர்றதுக்கு இது ஒரு சுலபமான வழியா அமையுது. அதனாலதான் அங்க நிறைய எரிமலைகள், வெந்நீர் ஊற்றுகள், நிலநடுக்கங்கள்லாம் இருக்கு. இது புரியுது. அந்த பகுதி ஒரு புவியியல் ஹாட்ஸ்பாட்னா அங்க இருக்கிற எரிமலைகள் எல்லாம் தீவிரமா கண்காணிக்கப்பட்டிருக்கணுமே. அப்புறம் ஏன் அந்த ஹேலி குப்பி வெடிப்பு இவ்ளோ பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு? இது ஏன் யாருடைய கவனத்திலையும் படல? அதுதான் முக்கியமான கேள்வி. விஞ்ஞானிகள் பொதுவா உங்க கவனத்தை எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிற, அடிக்கடி வெடிக்கிற எரிமலைகள் மேல தான் வைப்பாங்க. ஆனா ஹேலி குப்பி கடந்த 10,000 வருஷமா எந்த ஒரு செயல்பாட்டையும் காட்டல. ஹோலோசீன் காலகட்டம் முழுவதுமே அது அமைதியா இருந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஹோலோசீன் காலகட்டம், அதாவது 10,000 வருஷங்கிறது மனித நாகரிகத்தோட மொத்த வரலாற்றை விட அதிகம். எஜிப்து பிரமிடுகள் கட்டினதுல இருந்து ரோம சாம்ராஜ்யம் முதல் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது வரைக்கும் இவ்வளோ காலமும் இந்த எரிமலை தூங்கிட்டே இருந்திருக்கு. அதுதான் காரணம். அது ஒரு செயலிழந்த எரிமலைன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஒருபோதும் வெடிக்காதுன்னு நினைச்ச ஒண்ணு திடீர்னு கண் வெளிச்சதால ஏற்பட்ட அதிர்ச்சி இது. சொல்லப்போனா தூங்கும் எரிமலைங்கிறது பாதுகாப்பான எரிமலை இல்லைன்னு இது நமக்கு வலியோட புரிய வச்சிருக்கு. அந்த கண்வழித்தல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுங்கிறது தான் அடுத்த ஆச்சரியம். நவம்பர் 23, 2025ல இது வெடிச்சப்போ அதோட சாம்பல் மேகம் சுமார் 14 கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிருக்கு. இது நம்பவே முடியல. நம்ம பயணம் செய்யற விமானங்களோட உயரத்தை விட இது அதிகம் இல்லையா? ஆமா, ரொம்ப அதிகம். வர்த்தக விமானங்கள் பொதுவா ஒரு 10ல இருந்து 12 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கும். இந்த சாம்பல் மேகம் வளிமண்டலத்தோட கீழடுக்கு, அதாவது ட்ரோபோஸ்பியரையும் தாண்டி அதுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரெடோஸ்பியர் வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோ உயரத்துக்கு போனதுதான் இதோட உலகளாவிய தாக்கத்துக்கே காரணம். அது எப்படி? அவ்வளோ உயரத்துக்கு போறதால என்ன ஆகுது? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்ற அதிவேக காற்று ஓட்டங்கள் இருக்கு. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத வான்வழி நதி மாதிரி பூமியை அதிவேகமா சுத்தி வருது. இந்த சாம்பல் மேகம் அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல மாட்டிக்கிச்சு. ஒரு அதிவேக நெடுஞ்சாலையிலே ஏறின மாதிரி அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதோட பயணப்பாதை பிரமிக்க வைக்குது. எத்தியோப்பியாவில் ஆரம்பிச்சு செங்கடல், ஏமன், ஓமன் எல்லாத்தையும் கடந்து அரபிக்கடல் வழியா நேரா இந்தியா, பாகிஸ்தான் வரைக்கும் வந்திருக்கு.
இது வெறும் புகையில்ல, விமானங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான எரிமலை சாம்பல். இங்க சாம்பலுங்கிற வார்த்தை நம்மள ஏமாத்திடக்கூடாது. இது மரக்கட்டைய எரிச்சா வர்ற மென்மையான சாம்பல் கிடையாது. எரிமலை சாம்பலுங்கிறது ரொம்ப சின்ன கூர்மையான பாழைத் துகள்கள், சிலிக்கா, பின்ன எரிமலை கண்ணாடிகளால ஆனது. ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அது கோடிக்கணக்கான சின்ன கண்ணாடி ஷில்லுகள் மாதிரி இருக்கும். ஒரு விமானத்தோட ஜெட் இன்ஜின் உள்ள இந்த கண்ணாடி சில்லுகள் போனா என்ன ஆகும்? இது வெறும் தூசி மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வந்துராதா? அதுதான் இல்ல. அங்கதான் பெரிய ஆபத்தே இருக்கு. ஒரு ஜெட் இன்ஜின் காற்ற உள்ள இழுத்து ரொம்ப அதிக அழுத்தத்துல சுருக்கி எரிபொருளோட கலந்து எரிக்கும். உள்ளுக்குள்ள வெப்பநிலை 1400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இந்த கண்ணாடி துகள்கள் உள்ள போனதும் அந்த சூட்ல உருகி ஒரு திரவ கண்ணாடி குழம்பு மாதிரி மாறிடும். ஐயோ, அப்போ இன்ஜினோட பாகங்கள்ல ஒரு கண்ணாடி பூச்சு உருவாகிற மாதிரியா? சரியா சொன்னீங்க. இன்ஜினோட பின்னாடி இருக்கிற டர்பைன் பிளேடுகள் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இந்த உருகுன கண்ணாடி அங்க போய் ஒட்டிக்கும். ஒட்டின உடனே குளிர்ந்து திடமாயிடும். இது இன்ஜினோட காற்றோட்டத்தையே தடுத்து பிளேடுகளை நகர விடாம செஞ்சிடும். நடுவானில் இன்ஜின் நின்னுடும். இது கற்பனை அல்ல, உண்மையில நடந்திருக்கு. இதனால தான் எலிமலை சாம்பல் இருக்கிற பகுதியை நோ ஃப்ளை ஜோன்னு அறிவிப்பாங்க. எரிமலைக்கு பக்கத்துல அப்டெரா மாதிரி பகுதிகள்ல வாழ்ற மக்களோட நிலைமை என்ன? நல்ல செய்தி என்னன்னா, உயிர் சேதம் எதுவும் இல்ல. ஆனா அவங்க வாழ்க்கை மொத்தமா முடங்கி போயிருக்கு. ஆமா, அங்க இருக்கிற கிராமங்கள் பல அங்குல உயரத்துக்கு சாம்பலால மூடப்பட்டிருக்கு. இது பனிப்பொழிவு மாதிரி அழகானதெல்லாம் இல்ல. இந்த சாம்பல் ரொம்ப கனமானது. வீடுகளோட கூரைகள் கூட அதோட பாரம் தாங்காம இடிஞ்சு விழ அபாயம் இருக்கு. தண்ணியோட கலந்தா இது சிமெண்ட் மாதிரி இறுகிடும். அப்போ குடிநீர் ஆதாரங்களான கிணறுகள், குளங்கள் எல்லாமே பயன்படுத்த முடியாத மாதிரியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சாம்பல்ல இருக்கிற சல்ஃபர் மாதிரி ரசாயனங்கள் நிலத்தையும் தண்ணீரையும் நஞ்சாக்கிடும். நீண்ட காலத்துக்கு விவசாயம் செய்யறது கூட அங்க ஒரு பெரிய சவாலா மாறிடும். அந்த மக்கள் அவங்க வீடுகளையும் நிலங்களையும் விட்டுட்டு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிருக்காங்க. ஆனா கதை இதோட முடியல. அந்த சாம்பல் மேகம் இந்திய வான்பரப்புக்குள்ள வந்தப்போதான் இதோட உலகளாவிய தாக்கம் நமக்கு நேரடியா புரிஞ்சது. ஏர் இண்டியா, இண்டிகோ, அக்காசா ஏர் மாதிரி நிறுவனங்கள் நூத்துக்கணக்கான விமானங்களை ரத்து செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இல்லைன்னா மாற்றுப்பாதையில இயக்க வேண்டியிருந்துச்சு. இதுதான் நாம வாழ்ற ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட உலகத்தோட யதார்த்தம். ஆப்பிரிக்காவோட ஒரு மூலையில நடந்த நிகழ்வு சென்னையில இருந்து சிங்கப்பூர் போறவங்க பயணத்தை ரத்து செய்யுது. 2010 ஐஸ்லாண்ட்ல ஒரு எரிமலை வெடிச்சப்போ ஐரோப்பா முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு விமான போக்குவரத்து நின்னு போச்சு. அதனால ஏற்பட்ட பொருளாதார இழப்பு பில்லியன் கணக்குல இருந்துச்சு. ஹேலி கூப்பி அந்த நினைவுகளை மறுபடியும் கொண்டு வந்திருக்கு.